எப்படி அந்த ஆச்சாரனுடைய ஞானம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா அச்சிந்தியம். அதாவது இவருக்கு ஞானம் எவ்வளவு இருக்கு, எப்படிப்பட்ட ஞானம் இருக்கு அப்படின்னு நம்மளால எண்ண முடியாது. அச்சிந்தியம். அதுவும் இல்லாத நமக்கே வியப்பா இருக்கும். இப்படிப்பட்ட எல்லா கலைகளும் இந்த ஆச்சாரியன் புரிஞ்சு இருக்கே அப்படின்னு அச்சிந்தியம், அற்புதம், ஆச்சரியப்படுவோம். அப்புறம் இந்த ஞானம் எப்படி இருக்குது, நாமெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டாது. அக்லிஷ்டம், கஷ்டமே இல்லாத சுலபமா அவெல்லாம் கிரகிச்சுட்டா. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள். சரி, வைராக்கியம் எப்படி வருது, அந்த வைராக்கியம் எப்படி இருக்கு அதுன்னா அதுவும் என்ன முடியாது. அதுவும் அச்சிந்தியம், அற்புதம், அக்லிஷ்டம். ஆக ஞானமும் அச்சிந்திய, அற்புத, அக்லிஷ்டம். அந்த வைராக்கியம் என்ற குணம் இருக்கு, அதுவும் அச்சிந்தியம், அற்புதம், அக்லிஷ்டம். இது ரெண்டுத்துக்கும் இதை கொண்டு வரும். ராசேன்னு சொன்ன ராசேன்னா குவியல், ஞான குவியல், வைராக்கிய குவியல், கல்யாண குணங்கள் குவியல், எல்லாம் ஒரு நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட அச்சிந்திய அக்லிஷ்ட நாதாய முனையே, நாதமுனிகள் பேர். நாதாய முனையில நாதமுனி என்கிற ஆச்சாரியன் திருநாமம். அவர் எப்படிப்பட்டவர்னா அகாத பக்தி சேர்ந்தவே. அவர் ஆழமான பக்தி உடையவர். அந்த பக்தி எந்த விஷயத்தை கொண்டதுன்னா பகவத் பக்தி. அதனால அகாத பக்தி சிந்தனைன்னு சொல்ல முடியும். பக்தி சொல்ல பகவத் சப்தத்தை போட. ஏன் பகவத் சப்தத்தை போட? என்ன இல்ல நாராயணன், கிருஷ்ணன், ராமன் அப்படி போடலாம் இல்லையோ, பகவத் சப்தத்தை போட்டது அப்படின்னு சொன்னா இந்த ஷாட்புண்ணிய பரிபூர்ணன்றது அந்த பகவத் சப்தத்தினால சொல்லக்கூடிய. அதனால இந்த பகவத் சப்தத்தை நாராயணனுக்கு தான் உபயோகப்படுத்த முடியும். இப்ப சில பேர் எல்லாரும் குறிக்கிற பகவத் சப்தம், பகவத் சப்தமானது நாராயணன் தான் குறிக்கும். அப்படிப்பட்ட பகவத் அந்த பகவத் பக்தியானது பறந்து சமுத்திரம் போல இருக்கும். அதனால அகாத பகவத் பக்தி சிந்தனைன்னு வேறு அர்த்தங்கள்.